இல்ல டாஸ்க் மேனேஜரை பார்ப்பேன். ஓவர் ஹீட் ஆகுதா, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதான்னு. சத்தம் போட மாட்டேன். ஓ இவ்வளவு நேரம் விளாண்டுருக்கேன். CPU பெர்சன்டேஜ் யூஸ் வந்து 17% தான் நிக்குது இன்ன வரைக்கும். யோ எனக்கு CPU செல்சியஸ் எவ்வளவு தெரியுமா 100 ஓகேவா ஆனா பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா யூஸ் ஆகுது எவ்வளோ ப்ரோ? கூலரை மாத்திருங்க ப்ரோ. CPU லாஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்குயா. ப்ராசஸரை லாஸ் பண்ணிடாதீங்க. ப்ராசஸர் நான் போச்சுன்னா 40,000 ஓகே தான். அதான் அதுக்கு நீங்க அந்த நான் இது பண்றதுக்கு யார்ட்ட இது கேட்டு கூட இப்போதைக்கு அவன்கிட்ட கேட்டு கூட இதை வாங்கிட வேண்டியதான். என்கிட்ட கார்டு இல்ல. நான் வேலையை விட்டு நிப்பாட்டியும் 3 மாசம் மேல ஆச்சு. பிச்சை எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு இல்ல. இல்ல நானும் அதான் இப்ப நானும் போய் என் வீட்லயும் கேட்க முடியாது காசு எதுவுமே. நானும் எனக்கு வேணும்னு நான் முதல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நல்லா கை நிறைய காசு இருந்துச்சு. நல்லா இது பண்ணிட்டு இருந்தேன் செலவு. எனக்கு இப்போ எதுவும் இல்லை. இந்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிடுவேன். நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வாங்கிடுவேன். ஏன்னா இந்த மந்த் எண்டில் வந்துட்டு யூடியூப்லேருந்து ஒரு 12 கிட்ட வருது ஓகேவா. அடுத்த மந்த் அது அப்படியே வந்து 25-30 வர மாதிரி ரெடி பண்ணிட்டேன்னா வாங்கிடுவேன். இன்னொன்னு எங்க வீட்டுல இது சொல்லிட்டாங்க, நீ மதுரையில தான் இருக்கணும், இல்ல உனக்கு எங்க தோணுதா போன்றாங்க. ஆனா எனக்கு வேலை வர்றது சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் 3 தான் வரும். நான் பெங்களூர் போக மாட்டேன். சென்னை வந்துரு, கோயம்புத்தூர், சென்னை வந்துரு. நீங்க ஃப்ரெண்ட் ரூம் இருக்கு, ரூமோட ஷேர் பண்ணி விட்டுறேன். அது வேறையா? ஜாலியா இதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாதுல? பிசில இருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுக்கோ. எடுத்துட்டு வரலாமா? தாராளமா எடுத்துட்டு வா. அது பிஜி இல்ல ரூம் தானா? பிஜி இல்ல ரூம் தான். அப்போ ஓகே. நான் அப்ப சென்னையில இருக்க எல்லா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். சென்னைக்கு வரேன். சரி. நீங்க அப்ப என் வீட்டுக்கு வந்துட்டு போலாம். அப்ப நம்ம மல்டிப்ளே கேம் 2 ப்ளே போறலாம். பைக்கோட வந்துருவேன். நான் பைக்கோட வந்துருவேன். வந்துரு. என்ன வண்டி? எஃப்ஜெட். ஏன் வந்துரு ஏதோ சொல்லையா? சிரிக்கிறீங்களே. எஃப்ஜெட்னு சொன்னேனே, அதான் கேட்டேன். வெர்ஷன் 2 வச்சிருக்கேன். ஓகே. 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா போதும், சென்னை வந்துடலாம். ஓ 500 ரூபாய்க்கு போட்டு நல்லா 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சென்னையில இருந்து கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரி ஊரெல்லாம் சுத்தி முடிச்சிட்டு திருநெல்வேலி வந்து திரும்பி ரிட்டர்ன் ஒரு 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சென்னை வந்தேன். பிளாட்டினாவா? இல்ல சிடி ஒன் நெக்ஸ்ட் நினைச்சேன். அதான் நினைச்சேன். யோ நான் ஒன் நெக்ஸ்ட் நல்லா இருக்கும். நான் சீட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு எவ்வளவு தெரியுமா மைலேஜ்? யாருக்குமே இதுக்கு நான் கேட்ட எல்லாருமே மைலேஜ் 60 தான் சொல்றாங்க. ஓகே 60 ஆனா அதிகம் கரெக்டா? அதுக்கு மேல கூட வரும். எனக்கு 80 வருது. ஹைவேல வந்து 85-90 தருது. அதேதான் இப்ப எஃப்ஜெட் ஓட்டுறாங்க இல்ல. நான் வச்சிருக்க எஃப்ஜெட் வெர்ஷன் 2 எவன் கேட்டாலும் 35ன்றாங்க. எனக்கு லோக்கலுக்குள்ளே 45 தருது. ஹைவேல போனா 50க்கு மேல தருது. எவனு சொன்னா நம்ப மாட்டாங்க. அது என்ன ரீசன்? அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன். அது என்ன ரீசன்? அதுதான் நானும் அந்த மாதிரி தான். நான் இத்தனைக்கும் பாறேன், இத்தனைக்கும் நான் பொறுமையா 40 முறுக்க மாட்டேன். 90 தான் ஊர் போறப்பலாம். வண்டி 80-70 தாண்டா குறையாது. நான் வந்து கரெக்டா ஏரியாக்குள்ள ஓடணும்னா 60லயே ஓட்டுவேன். 60-60குள்ள 70குள்ள ஓட்டுவேன். அவுட்டர்ல போனா 75-80 அதுக்கு மேல ஓட்ட மாட்டேன். ஏன்னா பெட்ரோல் மைலேஜுக்காண்டி ஓட்டுவேன். எவனாவது வெறுப்பேத்தினா தான் வண்டி 100க்கு மேல தாண்டும் எனக்கு. கைஸ் லைவ் கேட்டா ஓடுதா மட்டும் பாத்துக்கோங்க. லைவ் கரெக்ட். யோ நம்ம இது ரெகுலரா ஆடணும் இல்லையா? லெவல் 1 லெவல் 2 நிறைய இருக்காங்க. இப்பதான் நம்ம லெவல் 1 முடிச்சிருக்கோமா? சேவ் ஆகுமா அப்ப? ஆமா சேவ் ஆயிட்டு தான் இருக்கு. சரி அப்ப நான் ஹோஸ்ட் போடவா இல்ல நீங்க ஹோஸ்ட்? நீ ஹோஸ்ட் போடனா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். நான் ஹோஸ்ட் போட மட்டும் தான். ஆமா ஆமா கரெக்ட். எனக்கு சேவ் ஆயிருக்காது. சரி 51254 வருது. நன்றி. நான் வரேன். 51254 வந்துட்டேன். உள்ள வந்துட்டேன். எனக்கு சிரிப்பு பறக்க முடியல ப்ரோ. காது இருந்து ஹெட்போன் கழட்டிட்டியா? காது கொடையுது வரும். சரியா? இல்ல எனக்கு சிரிப்பு பறக்க முடியல. அவங்க பண்ணதை பார்த்தா. யார் பண்றதை பார்த்தா? யோ ஃபேஸ் கேம் பார்த்துட்டு இருக்கியா? இல்ல நீங்க பண்றத சொல்லல, அவங்க பண்றத பார்த்தா. நான் வந்து பேய்க்கு மூஞ்சி லைட் அடிச்சு ஓடிட்டு இருக்கேன். அவங்க பேயை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. போ தூரமா போன. ஒரே சரி என்ன ரெக்கார்ட் ஆகாம போச்சு. ஒரே சரி இல்ல கூட பிரச்சனை இல்ல, வச்சா நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லு. நவுத்து அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லு. இல்ல அது பாத்தீங்க நீங்க பாத்தீங்க ஓகேவா? இல்ல என்னாச்சு வசன் சொல்லி வசன் சொல்லு. இல்ல ப்ரோ வந்து நம்ம நீங்க ஒரு ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு ஓடணும்ல, தலை தறிக்கு ஓடணும்ல ரூம்க்குள்ள. அப்ப நான் பேய் மேல லைட் அடிச்சு பேய் பத்தி விட்டு நான் ரூம் ஓடிட்டு இருந்தேன். இவ பேய் தொத்திட்டு ஓடிட்டு இருந்தா. அப்படிதான் செத்து போச்சு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு. நீங்க அதை பாத்தீங்களா என்னன்னு தெரியல. நீங்க நாக்கா இருந்தீங்களா? நாக்கா இருந்தப்ப நான் எங்கேயோ உங்களை தேடி வந்துகிட்டு இருந்தப்ப இவங்க ஓடுனாங்க தெரியுமா ரூமுக்கு. 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு வந்தோம்ல ரிட்டர்ன். அப்போ ஓடும் போது பேய் வந்து பக்கத்துல நிக்குது. நான் லைட் அடிக்கிறேன், அவங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கு ஹைட்டா. அது என்னல இது லைவ்ல ஓடி இருக்கு. ரெக்கார்ட் பண்ண முடியல. அதை எடுத்து பண்ணி சிரிச்சுப்பா வருது எனக்கு. நீ அதுக்கு சொல்றியா? நான் எப்படி நான் நாக் அவுட் வாங்கினேன்ல முதல்ல. ஆமா அது எப்படி வாங்கினேன் தெரியுமா? பேய் கூட தான் சுத்தமா கேள்விப்பட்டேன். ஏய் இரு, நான் வந்து எப்படி தெரியுமா நாக் அவுட் வாங்கினேன்? நான் பாட்டுன்னு ஓடுறேன். இவன் வந்து இந்த செவுத்துக்கிட்ட வந்து நின்னுட்டா. வாசல்ல உள்ளே ஓடல. இல்ல நௌரி கத்துறேன் வந்து அஸ்ட் வச்சு.
பண்ணாங்கல்ல கூடால என்ட்ரு கொடுங்க போவோம் உள்ள போவோம். அது நேம் சும்மா நேம் அண்ட் ஸ்பெக் மட்டும் சொல்லியா? அந்த மாதிரி தெரில, நான் இன்னும் பார்க்கல, பெருசாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வைக்கல. ஏன்னா வாங்குறப்ப பார்த்துக்கலாம் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். என்னது ப்ரோ? இதுக்கு கேட்குறாங்க, அது பேர் என்னது, கூலருக்கு. நான் வந்துட்டு நான் ஒரு 4 பிராண்டு பார்த்தேன், 4த்துலேயும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அதனால வேற ஒரு இப்போ ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அஜுவோட லைவ்ல யாராவது முக்கியமான பர்சன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவருக்கு ஆத்துங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா, ஆத்துங்க ஐயா எல்லாத்தையும். சரி மியூட் போட்டுக்குறோம் மைக். என்னய்யா இருட்டா இருக்கு? ஓ லைட் ஆன் பண்ணுமா? சரிப்பா. மறுபடியும் ஓகே ஃபைன். ஆக மொத்தம் 3 ஜெனரேட்டர் ஆன் பண்ணது வீணு. ஓகே ஃபைன். ஓ சேவ் ஆகாதுல? அதெல்லாம் சேவ் ஆகாது, மிஷின் ஸ்டேஜ் மட்டும் தான் சேவ் ஆகும். சரி யோ எங்க இருக்குன்னு தெரியல. யோ யோ இந்த இடத்த நானும் போச்சுக்கோங்க, இதுதான் எக்ஸிட் வழி. இது வேறயா? ஆமா எக்ஸிட். யோ 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 இது ஆமாயா, एक्चुअली ஜெனரேட்டர்ல ஆன் பண்ணிட்டு இதுக்குள்ள தான் வந்து ஒளியணும். ஒளியணும் இல்ல ஓணும். யோ நௌரியா கொஞ்சம் வலிய விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் அதேதான், இந்த கோயிலுக்கு வேற வேலையே இல்ல, ஒளிஞ்சிமா இது பண்ணிட்டு. இங்க பாரு. ஏய் ஏய் யாருப்பா அது முன்னாடி ஓடுறது? அவங்க தான். அவதான் நம்பர் 2 போய் சாகட்டும். அவங்க முன்னாடி போட்டு நம்ம பின்னாடி வருவோம். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன். நாங்க எப்படி வரதா? இல்ல இல்ல இப்ப நம்ம பாத்துட்டே போமா, திடீர்னு பின்னாடியே வந்து உன்னை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவா பிளானட்டர்ல. சரி வாங்க போவோம். நீ முன்னாடி போனா நான் ரைட்ல ஒண்ணு இருக்கு, வா வா ரைட்ல ஒண்ணு இருக்கு. ரைட்ல ரூம் பக்கத்துல இருக்கு, ரூம் பக்கத்துல தான் இருக்கு. நான் ஜெனரேட் ஆன் பண்றேன். நான் 360 க்கு பக்கத்துல நிக்கிறேன். நான் ஜெனரேட் ஆன் பண்றேன். சரி ஜெனரேட் சீக்கிரம் ஆன் பண்ணு. சரி நீங்க அவங்க ஆன் பண்ண விட்டு நீங்க ரைட் பாத்துக்கோங்க, நான் ரைட் சைடு பாத்துக்கறேன். நான் லெஃப்ட் சைடு பாத்துக்கறேன். பக்கத்துல பின்னாடியே ரூம் இருக்கு சொல்லிட்டேன். ஓடு ப்ரோ ஏன் ப்ரோ என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? யோ எவனா வந்த கொன்றுவே உனிய ரூமுக்கு வெளியே வந்தனா. அம்பையோ பாரு ப்ரோ வராம் ப்ரோ. வணக்கம் வந்தனம் வாழ்க வளமுடன். என்னம்மா ப்ரோ ஓடி வரான் ப்ரோ. என்னம்மா என்னாச்சு ப்ரோ? ஓடி வரையா ப்ரோ உள்ள வரைக்கும்? கைஸ் few minutes நான் வர முடியாது, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே கால் வாட்டரா? ரைட். அப்ப இந்த நாய்க்கு வந்து கண்ணு தெரியாது. கண்ணுல இல்ல, அவங்க மேல எங்க லைட் அடிச்சாலும் அவங்க ஓடி போயிடுறாங்க. நான் சிலிண்டர்லாம் இருக்கு, சிலிண்டர் எடுத்து வச்சு வெடிக்க விடணுமா? அடுத்து வந்து இந்த மாதிரி விளாடணும், எம்ஜி ப்ரோ விளாடுற மாதிரி ஜாலியா பார்ட்டி அனிமல் இந்த மாதிரி விளாடணும். ஆனா அதுக்கு 7-8 பேர் தேவை. டூல்ஸ் எல்லாம் இருக்கு, சுத்தியில தூக்கி அவங்க மண்டையில போட முடிஞ்சா நல்லா இருக்கும். சுத்தி இருக்கு, எடுத்து மண்டையில போட்டுடலாம். லைட் ஆன் பண்ணிட்டாங்க, போய் ஜெனரேட்டர் எங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஆள் ஆஃப், இப்போ ஒரு ஆள் இப்போதைக்கு வர மாட்டார்ல, 2 பேர் போய் இதுக்குள்ள வேற எதுவும் இருக்கா? எஸ்கேப் எக்ஸ்கியூஸ் மீ, இது இருக்குதா? டேப்லெட் வாங்க, இங்க நான் உங்களுக்கு ஒன்னு தரேன். டேப்லெட் எடுக்க முடியுதா? எடுத்துட்டேன். எனக்கு வீவரிங்கா இப்பதான் போட்டேன். டேப்லெட் போட்டுமே வீவரிங் தான் கட்டுது. ஏன்? உங்களுக்கு ஒன்னு தரேன். இந்த ஜூஸ் ஒன்னு இருக்கு, ஜூஸ் ஒன்னு குடிப்போம். இந்தாங்க, ஜூஸ் குடிக்காதீங்க, நான் ஒன்னு தரேன். குடிச்சிட்டேன். இப்போ எங்க தேடுறது? ஆஜு ப்ரோ இப்போதைக்கு வர மாட்டாரு. எவன்டாவே இதை வேற தூக்கி போட்டு வச்சிருக்கேன். நான் ஒன்னு போட்டுருக்கேன், இங்க எடுத்துக்கோங்க. என்னது அது? என்னது இது பேரு? வாட்டர், தண்ணி. இவர் ஏன் போஸ் கொடுத்து நிக்கிறாரு? சரி வச்சு ஒரு பண்ணு. அவர் எங்கயோ போயிருக்காரு. ஐயோ வருது சவுண்ட் கேக்குது. அண்ணாத்தா எங்க இருக்கீங்க? இந்த ஓடுறான். டேய் இங்க வாடா. நீதான் தைரியமான ஆளாச்சே, வா. லைட்டை வந்து நிப்பேன். நீதான் தைரியமான ஆளாச்சே, வா.
லைட்டை போட்டாங்க. அந்த ஓடுறேன் கிறுக்கு பையன். ஓ ஆப்போசிட்லயே ஒரு ரூம் இருக்கா? சூப்பர். ஆப்போசிட் ரூம்ல நிக்கிறேன் நானு. இது என்ன இருக்கு? இவர் எங்க போனாப்ல? இன்னும் ஆளை காணா. பாத்துக்கிட்டு தான் நிக்கிறேன். அங்கேயே நிற்கிறேன். இந்த ரூம்ல ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ரூம்குள்ளெல்லாம் ஜென்ரேட்டர் வைக்க மாட்டாங்களா? ரூம்குள்ளெல்லாம் ஜென்ரேட்டர் வச்சா நன்றாக இருக்கும். மூஞ்சி நேரம் வந்து உட்கார்ந்துட்டீங்க. நான் இல்ல ப்ரோ, அது நான் இல்ல. இட்ஸ் மீ குயின் அண்ட் எப்படி தமக்கு ராரா சரசு ராரா. அப்படியே ஆப்போசிட்ல ஏத்தாப்ல இருக்க ரூம்ல ஓடி வாங்க பாப்போம். எது ஏத்தாப்ல இருக்க ரூம்ல ஓடி வாங்க பாப்போம். அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ரூம்ல லைட் அணைஞ்சிருக்கு ஒரு நிமிஷம் வர லைட் அணைஞ்சிருக்கு. ஓய் இங்க பாரு ப்ரோ. யோ ப்ரோ பக்கத்துல நிக்கிறான் ப்ரோ ஒருத்தன். ப்ரோ மாட்டிட்டான். இங்க பாரு ப்ரோ. பாக்குறீங்க நாங்க இருந்து எங்க என்னாச்சு? எங்க இருக்கான்? ஆப்போசிட் ரூம்ல தெரியுதா? பாத்துறேன். என்கிட்ட ஏய் காக்கா முக்கா போடா. காக்கா முக்கா வணக்கம் அண்ணா. காக்கா முக்கா இங்க வா. 3 காக்கா முக்கா என் பக்கத்துல இருக்கு. இப்பதான் பாக்குறேன். குயினுக்கு பேக்ல வந்து 2 வாட்டர் இருக்கு. அதுல 2 பைப் போயிட்டு இருக்குது. நான் அப்படியே பாத்துட்டேன். இங்க பாரு ப்ரோ. ஏய் இந்த லோய் போட்டுருக்கா பாரு. லோய் போட்டுருக்கா. கை தூக்கு. ஜட்டிதே தான் பாப்போம். எல்லா பேரும் அப்படிதான் இருக்கு. நான் இவங்க அது கூட போடாம ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. ப்ரோ ரொம்ப தைரியம் தான் போல. வந்துட்டீங்க நேரா ஓடியாங்கன்னா எங்க வரீங்க? ரைட்ல ஒரு ரூம் இருக்கு. பக்கத்துல ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த பக்கத்து ரூமுக்கு வந்துட்டேன். நீ பக்கத்து பாருங்க. நான் இதுக்குள்ள தேடிட்டு இருக்கேன். மாத்திரை வேணா மாத்திரை இருந்தா கொடுங்கடா. மாத்திரை கீழ் ரேக்ல தான் மாத்திரை இருந்துச்சு. இது என்னது? ஃபேஷியல் க்ரீமா? பேண்டேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு பேண்டேஜ். எல்லாரும் ஒரு பேண்டேஜ் எடுத்து வச்சுக்கணும் சேஃப்டிக்கு. என்கிட்ட எல்லாம் இல்ல. 2 எடுத்து வச்சுக்கணும். பரவாயில்ல, நீங்க நாக்கானீங்கன்னா நாங்க ரிவே பண்ண வருவோம். நீங்க நாக்கானா நான் ரிவே பண்ண வர மாட்டேன். ஐயோ என்ன ப்ரோ? ஏன்ட்ட பேண்டேஜ் இல்ல. சோடா கேனு. இப்ப நான் எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு. வேண்டாவே. இவனை வந்துட போறேன். கதவு வாசல்ல நிக்கிறேன். வரேன் இவனை வரேன். யார் ரூம் கிட்ட புடிச்சு கேக்குதியா? தெரியலையே. குயினே நீ எந்த ரூம்ல இருக்க? உன் ரூம் பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்கு. ஒட்டினாப்லயே 2 ரூமுக்கும் சேர்ந்த மாதிரி. ப்ரோ இப்ப பண்றதெல்லாம் காமெடியா இருக்கு ப்ரோ எனக்கு. அங்க வாடா. அங்கிட்டு போயிட்டானா? ஓடி துரத்தி விட்டு அங்கிட்டு வந்துட்டானா? ஐயோ ப்ரோ மாறி புடிச்சியா? புடிச்சானா? ஆமா, வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். எங்க போயிட்டான்னு எட்டி பார்க்கல இருந்து தலையோட தூக்கமே பிடிச்சிட்டான். ப்ரோ இருங்க ப்ரோ. வரவா? லைட் வந்ததுக்கு அப்புறம் வாங்க. இப்ப வச்சு இந்த நானும் வரேன். அப்படியே எங்கிட்ட இருக்கு இந்த எங்க எந்த ரூம்? நான் எந்த ரூம்? முதல்ல உங்க எதிர் ரூம் தான். ஆப்போசிட் ரூமா? ஆமா. அப்படியே இங்க இருக்கு. நான் பாத்துட்டேன். லைட் வந்துச்சு. வாங்க. ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அமரணுமா? டக்குன்னு நீ தூக்கணுமா? ஐயோ யாரு அது குறுக்கால படுத்துருக்குது? நான்தாயா பைத்தியக்கா. பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் தள்ளி வருது. லைட் வாட்டு கட்டறச்சுனா தூக்கிட்டு போயிடுவாங்க. புடிங்க பேய. ஐயோ புடிங்க பேயவா? வரேன். சரியா கமான் சரி. இருங்க நான் சோடா குடிச்சிட்டு வரேன். சோடா குடிப்போம். புடிங்க பேய. இவனை. ஓ என்னைய பேய் பிடிக்கிறதுக்கா? நன்றி. நல்லது. நன்றி. இல்ல ரஜினி டைலாக் தான். நன்றி. நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு பார்க்க சிரிப்பா இருக்கு. நீ அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ உட்கார்றப்ப வா.
நானும் இப்ப போய் உட்கார்றேன் மூலையில. தேங்க்ஸ் ஃபார் 100 rupees சூப்பர் சாட் டிபி பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி. நான் கொஞ்ச நேரம் போய் உட்கார்றேன். யோ வாயா, உள்ளுக்குள்ளே நிறைய ரூம் இருக்கு, அப்படியே சுத்துவோம் வாயா. ஓ இதுக்குள்ளயா? இதுக்குள்ள ரூம் இருக்கா? ஆமா இதுக்குள்ள எங்க ரூம் இருக்கு? நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்க? இந்த ரூம் அங்க பாரு. இதுல நல்லா இருக்கியா? இப்போ இதுக்குள்ள வரணுமா அவன் திடீர்னு? இங்க தான் இருக்கான். அதான் என் நல்ல வாய் பக்கத்துல சவுண்ட் கேக்குது. அவன் இங்க தான் இருக்கான். தோகாவை சுத்தி இருப்பான். இங்க தான் ராஜு, இங்க கிட்ட வா. அப்படியே 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 நில்லையா? ஓ நீங்க தான் பின்னாடி. ராரா சரஸ் இறுக்கி எடுத்து ஒரு உம்மை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்குட்டிட்ட போய் கேளு. தப்பு அது தப்பு. பேய் கிட்ட போய் நின்னு அது கொடுத்துரும். அது உதட்ட கரைச்சிக்கிட்டே கொடுத்துரும் அப்படின்றோம். அதான் இல்ல அது இப்படி இது பண்ணும். அது உதட்ட அந்த எம்ஜிஆர் பழைய காலத்துல படத்துல படுப்ப அடிப்பார்ல உதட்ட அந்த மாதிரி பண்றாரு. என்ன அதுல ஒண்ணுமே இல்ல ரூம்ல. இதுல இருந்து எல்லாம் எடுத்துட்டேன் எப்பயோ. இது வேறயா? போங்கடா. இவங்க வாசலே வெயிட் பண்ணிருக்கீங்க. நான் அப்ப எட்டி பார்த்த மாதிரி பார்க்கலாம் திரும்பியும் போறேன். வாசல்ல நிக்கிறாங்க. அதனாலதான் நான் வாசல்ல லைட் வச்சுட்டே உட்காந்துருந்தேன் புத்த வச்சு. சரி நான் இந்த சைடு வாசல் போவா. ஓ இந்த வாசல் வழியா தான் வந்தனா? ரைட்டு. ரூம் எதுவும் இல்ல கணிக்கிட்ட பக்கத்துல. ரூம் எதுவும் இல்ல கணிக்கிட்ட ரூத்துக்கு. ஐயோ சரி நீங்க எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க. அந்த ரூமுக்கு வாங்க ஃபர்ஸ்ட். ஆப்போசிட்ல ஒரு ரூமுக்கு. அது நீங்க இருந்த ரூம். அதுதான் இப்ப போயிட்டு இருக்கேன். ப்ரோ இல்ல எனக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் தெரியுது. அது ஏதோ ரூம் வா. அத நான் தள்ளனா. ஆத்தாடி எங்க? ஜஸ்ட் மிஸ் உள்ள தப்பிச்சிட்டேன். அந்த ரூம் ஆப்போசிட் ரூம்ல தான் இருக்கீங்களா? ஆமா நீல பாக்குறேன். எங்க இருக்கு? மேப் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம பாக்குறதுக்கு மேப் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இதுல புரியாது. அந்த மேப் தானே இதுல இருக்க ட்விஸ்ட். ஆமா மேப் கூட மேப் ஏதாவது இருக்கான்னு செக். மேப் இருந்தா நல்லா இருக்காதயா. இந்த கேமோட இதுவே கான்செப்டே மேப் இல்லாம இருக்கு. மேப் தான். ரேண்டம் மேப் தான். பசில் தான். சோ அப்படின்றப்ப இதா இருந்தா வரைக்காக. எக்ஸ்கியூஸ் மீ. காக்க மாட்டியா? வாடா. எனக்கு குடிக்க இருக்குறதா தாங்களே. எனக்கு ரொம்ப லோவா இருக்கு. அது லோவா இருக்கறனால சாக மாட்டீங்க. பட் ஆனா ஸ்பீடா ஓட முடியாது. உங்களால ஸ்லோவா தான் ஓட முடியும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் ஸ்பீடா ஓட முடியாது. ஜூஸ். ஓஹோ விதவிதமா ஜூஸ் குடுக்கறாரே. ஆரஞ்சு ஜூஸ். பச்சக் லச்சக் மச்சக். ஏய் வாங்கடா. இவன் என்னடா ஒண்ணும் தெரியல. ஏய் போ கொஞ்ச நேரம் கழிச்சு போ. அது ப்ரோ எங்க இருக்கீங்க? நானா எதுக்கு முட்டிச்சண்டா ப்ரோ? முட்டிச்சந்து ப்ரோ. நான் ஒரு ஜெனரேட்டர் பாத்துட்டேன். அப்படியே வா. லெஃப்ட் வா. அப்படியே இந்த ரூம் கிட்ட வா. வாங்க இந்த ரூம் கிட்ட வா. இந்த ரூமுக்கு லெஃப்ட் சைடுல பாரு ஒரு ஜெனரேட்டர் இருக்கு. தெரியுதா இல்லையா? லெஃப்ட் சைடுல இல்லையா? இங்க வைங்க. அங்கயா? அடுத்ததுல போய்க்கலாம். இவ பக்கத்துல வேற ரூம் இருக்கான்னு தேடுவோம். சரி ஓகே நீங்க ரூம் தேடுங்க. நான் இதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு தேடுறேன். ஆத்தாடி காப்பாத்தியா. ஒத்துடியோ வந்துட்டேன். இங்க வரானா? வந்துட்டேன். இல்ல அப்ப இந்த ரூம் வழியா போனா ரைட் சைடுல பக்கத்துல தான இருக்கு. இங்க வருங்க. யாரா டேய் ப்ரோ தள்ளி வச்ச லைட் அமத்தி நிப்போம். எல்லாம் லைட் ஆஃப் பண்ணுவோம். அவனுக்கு மூக்கு வந்து காக்கா மூக்கு. ஆமாமா அது இப்பதான் தெரியுமா? இங்க ப்ரோ உடு பக்கத்துல தான் நிக்கிறேன். ப்ரோ அப்ப இந்த ரூம்க்குள்ள வர மாட்டானுங்க போல இருக்கு. லைட் இல்லனாலும் வர மாட்டானுங்க போல இருக்கு. இல்ல லைட் இருக்கியா? வெண்ண பேடி திரும்பி போய் கொஞ்சம் பின்னாடி இருக்கு. அந்த லைட்டான அப்ப இந்த இடத்துல இங்க இருங்க. டிக்கி கட்டி நிக்கிறது. யாரு அது குச்சி விளையாடுறது? வந்துச்சு. சீக்கிரம் குயின் வந்துட்டேன். இத ஆன் பண்ணு. குயின் ஆன் பண்ணு. நான் இந்த சைடு பாத்துக்கறேன். குயின் ஆன் பண்ணு. வந்துட்டேன். நீ அன்சர் பண்ணு. நீ அன்சர் பாத்துக்கோ. அதே ரூம் தான் போறோம். அதே ரூம் போறோம். ஆமாமா ஜெனரேட்டர் முடிச்சிட்டு கான்செப்ட் தான் ஒரு ஜெனரேட்டர் முடிக்கிற ரூமுக்குள்ள ஓடுறோம். ஜெனரேட்டர் முடிக்கிற ரூமுக்குள்ள ஓடுறோம். அதேதான். ஆனா ஜெனரேட்டர் இதாக தான் ரொம்ப டைம் ஆகுது. குயின் பண்றாளா இல்லையா? தெரியலையே. பண்டா.
ஓடு ரூம் கோடு நானும் ஃபர்ஸ்ட் வந்துடுறேன் அப்புறம் அவங்க வழி விட மாட்டாங்க ப்ரோ இதுல எத்தனை பேர் ப்ரோ விளையாட முடியும் 4 5 ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு எனக்கு அதான் 5 4ன்றது எனக்கு டவுட்டா இருந்துச்சு அதான் கேட்டேன் 4 தான் லாபில வர போய் பாத்துட்டேன் ரூம் கேட் பண்றப்பே நான் எல்டிடி கூட்டி வந்துறோம் ஆனா எல்டிடி கூட்டி வந்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் நம்ம திரும்பியும் ஏன் ஆமா எல்டிடி வரல இருந்தா ஆறணும் அவன் ஆறல இல்ல இப்போ நம்ம கிட்ட சேவ் அது என்ன ப்ரோ முத்து வந்துட்டு அக்காவை பார்த்து பேய் பயப்படுது ஆமாமா உங்க அக்காவை பார்த்து பேய் பயப்படுது முத்து இங்க வர எஸ் ஏனா நான் வந்து பேயோட அழகா இருக்கனால என்னைய பார்த்து பயப்படுது இங்க வர ப்ரோ சைடுல நான் இருக்கீங்களாடா சைடுல சின்ன ஸ்பூன் கழுவி எடுத்துட்டு வாமா ஸ்பூனா சீக்கிரம் கடக்கு பாருங்க சின்ன ஸ்பூன் அத மட்டும் கழுவி எடுத்துட்டு வாங்க இப்ப நான் இனிமே ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்க போறேன் சாப்பிடுறதுக்கு நான் இனிமே ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறேன் ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றியா ஐயோ என்ன 2 பேர் சேர்ந்து இதை கிளப்புறீங்க கடுப்பு கிளப்புறீங்களா கலாக்ஸ் இருக்கு கலாக்ஸ் வேணுமா கலாக்ஸ் நான் எதுவுமே இல்லாம உட்கார்ந்திருக்கேன் ஸ்நாக்ஸ் எதுவா கூட இல்ல இது எதையும் நான் வாங்கல நான் தான் பார்சல் போட்டு அனுப்பிட்டேன் சரி மா சொன்னேன் அந்த ஓடுறான் பாருங்க சரி வாங்க இன்னொரு ரூம் கண்டுபிடி பாத்து ஹலோ இங்க வாங்க இதா வரேன் எங்க இருக்கு நம்ம பண்ணி முடிச்ச ஜெனரேட்டர் நினைக்கிறேன் நம்ம பண்ணி முடிச்ச ஜெனரேட்டர் நினைக்கிறேன் அதுக்கிட்ட போறா சவுண்ட் வருதான் பாருங்க அவ திங்கல கொஞ்சம் சவுண்ட் வருதான்னு பார்க்கவா சவுண்ட் வருது அப்ப பண்ணி முடிச்சாச்சு அது பண்ணது இல்ல அப்படியே வந்துருங்க முதல்ல அடுத்த லைட் வரட்டும் அது என்கிட்ட ஒரு ஜெனரேட்டர் இருக்கு என்கிட்ட 3 ஜெனரேட்டர் இருக்கு என்கிட்ட ஆத்தாடி என்ன பக்கத்துல எது ரூம் இல்ல டோருக்கு பக்கத்துல ஒரு ரூம் 3 ஜெனரேட்டர் என்கிட்ட வாங்க சீக்கிரம் வாங்க அது எங்க இருக்கு ரூம் அப்படியே நேரா வா அந்த ரூம் விட்டு இருந்த ரூம் விட்டு நான் எந்த வழியும் தெரியலையே நான் வந்துட்டேன் வெயிட் பண்ணி எல்லாரும் ரூம்ல போய் இப்போதைக்கு இல்ல எந்த ரூமும் தெரியல வந்துட்டேன் என் பக்கத்துல வந்துட்டா யாராவது வந்துருங்க யாராவது வந்து நீ ரிவைவ் பண்ணுங்க அடிச்சா என்கிட்ட பேண்டேஜ் இல்ல என்கிட்ட பேண்டேஜ் இல்ல தண்ணி கூட இல்ல குடிக்கிறது அவகிட்ட பேண்டேஜ் இருக்கு அவ டிராப் பண்ணுவா பேண்டேஜ் இருக்கு நீங்க வந்தா மட்டும் போதும் என்கிட்ட பேண்டேஜ் இருக்கு நீங்க வந்தா மட்டும் போதும் எங்க இருக்கேனே தெரியல ஃபர்ஸ்ட் एक्चुअली வந்துட்டு அந்த நம்ம அந்த இடத்தை விட்டு வெளிய வரோம்ல நம்ம ரைட் சைடுல ஜெனரேட்டர் இருந்துச்சு நான் லெஃப்ட் சைடு வழியா வந்திருக்கேன் ஆமா லெஃப்ட் சைடுல ஒரு ஜெனரேட்டர் இருந்துச்சு அந்த ஜெனரேட்டரா யோ நீங்க எல்லா ஜெனரேட்டரும் பண்ணிட்டு எங்க இருந்தீங்களோ அந்த ரூமுக்கு வாங்க நான் வந்து கூட்டி போய்க்கிறேன் 3 ஜெனரேட்டர் இருக்கேன் பக்கத்துல இப்ப ஓகே இப்போ என்ன பண்றோம் இங்க நிக்கிறோம் நம்ம நீங்க அவளை காப்பாத்திட்டு அந்த ரூமுக்கு போயிருங்க போயிட்டு சொல்லுங்க நான் வந்து அதுக்கு தான் வெயிட் பண்றேன் லைட் நிக்குது இப்போ ஒரு ஆளை காப்பாத்தணும்னா எனக்கு இது வேணும் கரண்ட் வேணும் ஓடுறான் ப்ரோ எப்பா என்கிட்ட ஒரு பேண்டேஜ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சரி ஆமா அப்படி கிடைக்குதுன்னா நேரா வாங்க இல்ல மெட்டல் கேன் பேண்டேஜ் கீழ போடுங்க பேண்டேஜ் கீழ போடுங்க சீக்கிரம் பேண்டேஜ் கீழ போடுங்க டிராப் பண்ணுங்க பேண்டேஜ் கீழ போடுங்க என்னால காப்பாத்த முடியும் எங்க இருக்கு போடுங்க சீக்கிரம் கீழ தான் போட்டேன் யோ காட்ட மாட்டேது வந்தா இருக்கு யோ மெட்டல் கேன் ஒன்னு இருந்துச்சு அதை குடிச்சோனே எல்லாமே போய் கிரிட்டிக்கல் போயிட்டேயா சாகர நிலைமைக்கு போயிட்டேயா சரி இப்போ எந்திரிச்சோனே ஓடுறோம் தலை தெறிக்க ஓடுறோம் ஓடுங்கோ கண்ணு முன்னு ஏய் ஓடுறா குண்டு போயில ஓடுறா அக்கா அவுட் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சு ப்ரோ முத்து ப்ரோ ஓடுறா ஏய் முத்து சாப்பிட்டியான்னு கேட்கறவனையா யாரா நீ ஏய் 3 வாக் போட்டு வரையா ராஜு ராஜு 3 வாக் போட்டு வரையா என்கிட்ட ஒருத்தன் அது இருக்கட்டும் அக்காவை மறுபடியும் போட்டாங்க என்னது திரும்பியும் போட்டாங்களா நான் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கேன் பின்னாடி ஓடி வரல போல நீ கண்ணு முன்னாடியே மர்டர் பண்ணிட்டாங்க இன்னொரு பேண்டேஜ் இருக்கா ப்ரோ இல்ல நானே ஒரு டின் கேன் ஒன்னு கிடைச்சது அதுக்கு நான் என்ன வச்சிருந்தேன் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வச்சிருந்தேன் ஒரு டின் கேன் கிடைச்சது சரி டின் கேன் என்னன்னு சாப்பிட்டு பார்ப்போம்னு சாப்பிட்டேன்னா நான் ஃபுல் இதுல வச்சிருந்தேன் லைஃப் ஏத்தி அது எல்லாமே காலியாகி சாகர ஸ்டேஜ் வந்துட்டேன் போச்சு அது ஆசிட் போல இருக்கு இல்ல என்னால இப்ப காப்பாத்த முடியாது கண்ணுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்காங்க சரி நீ எங்க இருக்க நான் இது ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டேன்
ஆரம்பிச்சாடு அந்த ரூமுக்கேவா? ஆமா இப்ப சவுண்ட் கேட்டுச்சு. ஓ அது அவங்கதானா? சரி நான் வந்துட்டேன், நான் அந்த ரூமுக்கு வந்துட்டேன் பாரு. எந்த ரூம்? நீங்க எப்பயும் ஆரம்பிச்ச இந்த ரூம்ல. அந்த ரூம் இல்ல, நான் கேம் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டேன். பின்னாடி தான் இருக்கேன் நான், பின்னாடி இருக்க யாருவே பண்ணியா? யோ பாத்துட்டு அப்படியே ஆப்போசிட் வா, ஆப்போசிட் வா, அப்படியே ஸ்ட்ரைட்டா வா, சீக்கிரம் வா. தெரியறானே அதுக்கு இல்ல. யோ வா 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 வா, சீக்கிரம் ஓடியா. இவள காப்பாத்த முடியாது, அவன்ட்ட எதுமே இல்ல, செத்துட்டோம், சாவட்டும். ஆப்போசிட்னா எங்க இருக்கீங்க? வா வா, லெஃப்ட் பாரு, லெஃப்ட்ல பாரு. இங்க வா. ஏய் நீ எல்லாம் மலக்காச்சில ஜென்மங்கப்பா. யோ பேண்டேஜ் இல்ல, உன்னைய போய் சாவு சொன்னா. காப்பாத்த முடியும், பேண்டேஜ் வேணும். பேண்டேஜ் இருந்தா நான் அப்பே ரிவே பண்ணி தூக்கிட்டு போயிருப்பேன் அங்கிட்டு. என்ன திடீர்னு ஹேர் பண்ணல பாரு, ஹேர் கட் பண்றேன், டெயில் போட போறேன், சோ அதனால முடி கொட்ட கூடாதுன்றது. என் ஸ்டீம் நீங்க ரிப்ளை பண்ணி தடம் டேமேஜ் ஆக கூடாதுன்னு சொல்லுங்க. ஓ மடி பேசாத. யோ கொன்ன பாத்துட்டு நான் 3 வாக்கல பண்ணுவீங்க. எனக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, எனக்கு முன்னாடியே ஜெனரேட்டர் இருக்கு. அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட். இல்ல நான் ரிப்பேர் பண்ண போய் தானே கீழ வந்து செத்து போனேன் பைத்தியம். அப்படியே இல்லையே, அவங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க, நான் பாக்கும்போது வேணா ரிப்ளை பண்ணி பாருங்க, லைவா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பின்னாடி பிடிச்சு தூக்கிட்டான். இல்ல அவ ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்றா. அப்பனா நம்ம அப்ப என்ன அவள அந்த இதை ஃபர்ஸ்ட் ரிப்பேர் பண்ணிடுவோம், ரிப்பேர் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருவான். இங்க வந்துட்டு திருப்பி நான் சொன்ன 3 இருக்கிறதுக்கு போயிடலாம். ஓகே இப்ப இந்த காஸ்டியூம் பார்த்தா சூப்பர் செஸ்ல இருக்கும்ல, அந்த காஸ்டியூம் மாதிரி இருக்கு. ஆமா அதேதான். போலாமா? ப்ரோ நீங்க வாருங்க ப்ரோ, ஓடிட்டு இருக்கானுங்க. என்ன பார்த்தா சிரிப்பு தான் வருது எனக்கு. வந்துருச்சு, லைட் வந்துருச்சு ப்ரோ. ஓடு போலாமா? செத்து போன இடத்துக்கு போங்க. எங்க போயிட்டீங்க? யோ எங்கயா இருக்கு? செத்து போன இடம் இங்க இருக்கு. இந்த கடைக்கு பாருங்க, ஏதோ ஒண்ணு. அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, அப்படியே பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி திரும்பி பாருனா அங்க நேரா இருக்கா? இங்க யோ பைத்தியக்கார், இது ஆன்ல இருக்கியா? ஏக்கலே முதல்ல வந்தோனே ஆன் பண்ணது அதையா? ப்ரோ இது கொஞ்ச நேரம் திரும்பி பாரு, ரைட் சைடு ஸ்ட்ரைட் பாருயா. இதானே இதானே அது இல்ல அது லெஃப்ட். இப்படி ப்ரோ கொஞ்ச நேரம் பக்கத்துல ரூம்ல வந்து லைட் ஆஃப் ஆகுது. தெரியுது பாரு அங்க ஒரு தெரியுது பாரு. நான் பாக்குறேன் அந்த சைடா, நான் பாக்குறேன் அந்த சைடா. இல்ல கொஞ்சம் ரைட். இதுவா? அது ஏற்கனவே ஆபரேட் பண்ணதா. யோ நோரியா, பாஸ்வேர்ட் நோரியா பைத்தியக்கார். நகன்ட் இல்ல வந்தோனே. இந்த கதவுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கும், கன்ஃபார்மா ஒன்னு இருக்கு. நான் அங்க கதவுக்கு ஆப்போசிட்லயே வா. அங்க இருந்தா நான் வந்தேன். சரி ஓகே போவோம். எனக்கு தெரிஞ்சு நான் 3 ஜெனரேட்டர் இந்த இடத்த மறக்க போறேன், அது மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு. இங்க வருங்க ப்ரோ வரானுங்க ப்ரோ, லைட் அமர்த்தி நிப்போம், கிட்டக்கு வரட்டும். திங்கா மண்டை மேல ஏறி நிக்க முடியுமா? மண்டை மேல ஏறி யாராவது இருக்கீங்களா? இருக்கோம் முத்து ப்ரோ. என்ன கேம்னு ஒண்ணுமே புரியல. என்ன கேம் புரியல? இது வந்துட்டு ஒரு பசில் கேம் ப்ரோ. இந்த மாதிரி இந்த சைத்தான் கிட்ட இருந்தா தப்பிக்கணும். கூட ஒரு சைத்தான் டீம்மேட்ன்ற சைத்தான் கூட வச்சுக்கணும். வேற டீவர் விளையாடுவோமா? டெவாரா என்னையும் சைத்தானுங்கள பத்தியா? நீ அங்க நிக்கிற நீயும் சைத்தான். நாங்க எல்லாருமே சைத்தான், எல்லாருமே சைக்கோ. ஏன் ப்ரோ கரெக்ட் தானே? வா நேரா ஏதோ சொல்றாங்க. ஆமா முத்து சாப்பிட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? தோ இருக்கு பா, தோ ரைட்ல ஒன்னு இருக்கு. ஓ இந்த ஜெனரா? ஆமா தெரியுது, பின்னாடியே இருக்கு. எங்க இருக்கு? பின்ன பக்கத்துல ரைட் சைடுல பாருங்க ரூம், ரைட் சைடுல திரும்ப கதவு தான். ஓகே நான் சொன்னேன்ல. யோ லைட்ட காப்பாத்தியா? பக்கத்துல தான் இருக்கேன். ஓடு ப்ரோ. இதுல தேடி ப்ரோ இருக்கானு. யோ இதுதான் நம்ம முதல்ல இருந்த ரூம். ஓ அப்ப இது பக்கத்துலயே தான் இருந்திருக்கா? இதுதான் நீ பார்க்காம இருக்க. அப்ப நம்ம போக வேண்டியது ஆப்போசிட் தான். ஆப்போசிட் ரூம் போணும், போயிட்டு அடுத்த ரூம், அந்த ரூமுக்கு அப்படியே நேரா ஓடணும். ஓகேவா? ரைட். வாட்டர் பாட்டில் இருந்தா ரெடியா வச்சுக்கோ. காக்கா முக்கன பாருங்க ப்ரோ, காக்கா முக்கன பாருங்க. வாட்டர் பாட்டில் இருந்தா ரெடியா வச்சுக்கோ, கையில வச்சுக்க. வாட்டர் பாட்டில் ஒண்ணு. வாட்டர் பாட்டில் இல்லையே. ஒரு வாட்டர் பாட்டில் தான், ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்படும். எதுக்கு? ஆமா, ஏன்னா வந்துட்டு அந்த பக்கத்து இப்ப ஆப்போசிட்ல இருக்க ரூம் வந்து ரொம்ப பக்கம், சீக்கிரமா போயிடலாம். ஆனா அதுக்கு அப்புறத்துல இருந்து நான் அந்த 3 ஜெனரேட்டர் கிட்ட இருக்கு சொன்னால ஒரு ரூம் இருக்குன்ட்டு,
அது ரொம்ப தூரம் ஓடணும்னா பாதி தூரத்துக்கு மேல ஓட முடியாது, நின்றுவேன். அப்ப நீ அல்மண்ட் ஆயில் அந்த ப்ரோ லைட் போக மாட்டான். ஓ இப்பதான் லைட் வைக்கிறேன், சாரி. போடு போடு. நைட்டு நல்லா லைட்டா சாப்பிட்டேன் 8 தோசை. ஓ ப்ரோ நைட் வந்து ரொம்ப லைட்டா தான் தோசை சாப்பிட்டாரா, 8 தோசை தான் சாப்பிட்டாராமா நைட்னால. எனக்கு கிரிட்டிக்கல் ஆயிருச்சு. ஏதாவது இந்த முடிவு எடுத்துட்டீங்க. அந்த அதுல பாதி தான் நான் சாப்பிட்டேன். நான் சாரி, ஒரு தோசை சாப்பிட்டேன். எனக்கும் அதே ஸ்டேஜ் வந்துச்சு. நான் அந்த இருந்த ஒரு வாட்டர் பாட்டில் குடிச்சேன். சரி வாங்க நேரா ஓடிடுவோம். ஒரே அழுத்த அடிச்சிருவோமா நேரா. அழுத்து அடே அந்த ரூம் பூந்து அடுத்த ரூம் போயிரு. அப்படியே அந்த ரூம் பூந்து அடுத்த ரூம் போயிரு. இதுல ஏதாவது இருக்கா பாருங்க எனக்கு சாப்பிடுறதுக்கு. எதுவும் இருக்காது, இங்க இருந்தா ஆல்ரெடி நம்ம இங்க தான சுத்திட்டு இருந்தோம். சரி அப்ப ஓடு. ஓடாத, செத்துருவே. சரி ஓடு. ஓடுவோம். எவ்வளவு தூரம் ஓட முடியும்? என்னால ஓட முடியல. ஒரு 3 ஜெனரேட்டர் வரும், வந்தோடனே ரைட்ல பாரு. ப்ரோ நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. நீ அப்படியே இரு. என் பேடி ஒருத்த வரான், என் பேடி. உன்னை நான் தான் இப்ப காப்பாத்துறேன். சுத்தி முத்தி பாத்துட்டே போ. வரான். இன்னொருத்தி வரான். புடிச்சானே. நான் தப்பிச்சிட்டேன். நான் கிரேட் எஸ்கேப். ஒரு ஜெனரேட்டர் பாத்துட்டேன். அந்த ஜெனரேட்டர் ரைட்ல இருக்கும். ஜெனரேட்டர் ரைட்ல ரூம் இருக்கும். இல்ல பின்னாடியே ஒருத்தர் இருக்கான். ஓகே, ஜெனரேட்டர் ரைட்ல ரூம் இருக்கும், பாத்துக்கோ. போடு, ஜஸ்ட் மிஸ். நான் ஓட போவானான்னு சொன்னேனே, அவ்வளவு சொன்னேனே கேரியா. நானே சுட்டு சாப்பிட்டேன். ஓ சூப்பர் ப்ரோ. புடிச்சா. ஐயோ ப்ரோ இப்ப எழுதிட்டு இருந்தாருன்னா அவரையும் கூட்டு வந்திருக்க. அந்தாளா ஆனா லைவ் போயிட்டானா தெரியலையா? நீங்க லைவ் போட்டாப்லயானே தெரியல. எழுதிட்டு லைவ்ல காணாம பாருங்க. எனக்கு நான் பாக்குறேன். ரெண்டா அன்னைக்கா இந்த நானும் பாக்குறேன் லைவ்ல இருக்கா அப்படியானு. ஜார்ட் லைவ் போட்டாச்சு. அது எம்ஜியா गाइस நீ லைவ் முடிச்சிக்கலாம். நான் அப்ப கட் பண்ணிக்கிறேன். இல்ல ஆஃப் எல்டிடி லைவ்ல இல்ல, ஆஃப்ல லைவ். ஆமா லைவ்ல இல்ல அந்தால. அப்ப இது போகுமா? எனக்கு இது ஆன்லைன்ல வேற என்னென்ன பண்ணனும்? நான் அன்னைக்கு நிப்பாட்டினதே நிப்பாட்டி வச்சிட்டேன். வேற எதுவும் பண்ணணுமா? சரி அப்ப நானும் லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? எண்ட் பண்ணிக்கலாம். ஆமாமா எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நானும் லைவ் எண்ட் பண்ணி நாளைக்கு பாத்துக்கலாம். பை गाइस. பை गाइस. நானும் போய் சென்று வருகிறேன். எல்லாத்துலயும் தேங்க் யூ. மைண்ட் கிராஃப்ட் ட்ரை பண்ணுங்க.